சவுந்தரன் கடை பஜார் பேரு தெரியாம தியாகராய நகர், டி நகர், அண்ணா சாலை, மவுண்ட் ரோட், பெரியார் நெடுஞ்சாலை, பூந்தமல்லி ஹைவே பேர்ல எப்படி மாத்திரம் பாருங்க. இதுதான் பாப்பட பண்பாட்டு படையெடுப்பு. நீ பாப்பா சாதனை நினைக்காதீங்க. நம்ம நேரடியாக களத்துல எழுத்து சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சதுனால மொழியின் மீது படையெடுப்பு நடத்தினான். ஊர் பேரை மாத்தினான். சில ஊர் பேர் இருப்பாருங்க. இப்ப கும்பகோணம், கும்பகோணத்துக்கு தமிழ் பேர் கும்பகோணம் கிடையாது. கும்பகோணத்துக்கு சொந்த பேர் என்ன தெரியுமா? கும்பகோணத்துக்கு சொந்த பேர் குடமூக்கு என்பதுதான் கும்பகோணத்தின் பெயர். குடம்னா கும்பம் அர்த்தம், கோணம்னா மூக்கு அர்த்தம். குடமூக்கு கும்பகோணமா மாத்தினான். திருமறை காடு தேவாலயமா மாத்தினான். திருமுது குன்றம் விருத்தாசலமா மாத்தினான். குரங்காடுதுறை கபிசலமா மாத்தினான். மயிலாடுதுறை மாயூரமா மாத்தினான். ஊர் பேர் வைப்பதில் படையெடுப்பு நடத்தினான். ஊர் பேர்ல மட்டும் இல்ல, நம்ம இல்ல நிகழ்ச்சிகள். இன்னைக்கு கல்யாணம் பண்றோம்னா வாழ்க்கை துணைநிலை ஒப்பந்த விழா, இணையேற்பு விழா பத்திரிகை அடிக்கிறோம், திருமண அடைப்பு பத்திரிகை அடிக்கிறோம். அன்னைக்கு அதுக்கு என்ன பேர் வச்சான்? விவாக சுபமுகூர்த்தம், கன்னியான தர்மம், இதெல்லாம் பேர் வச்சான். பிள்ளைங்க பிறந்த பேரு தமிழ்ல இருக்கப்படாதுன்னா பேரு தமிழ் வைக்கல. நம்மால கேசவன்னு பேர் வச்சான். அதுக்கு என்ன பொருள்னு பல பேர் தெரியாது. ஆதி கேசவன்னு பேர் வச்சான், என்ன அர்த்தம்னு தெரியாது. சௌரிராஜன் பேர் வச்சான், என்ன அர்த்தம்னு தெரியாது. யாருக்காவது பேருக்கு அர்த்தம் தெரியுமா? பேரை வச்சாங்க கேசவன்னா. கேசவன்னா தமிழ்ல அர்த்தம். கேசவன்னா முடி. கேசவர்த்தினி நீங்க வாப்பிங்க. கேசவன்னா முடி. முறையா தமிழ்ல சொல்லணும்னா மயிர்ப்பின் உயிர் வாழாம் கவரிமான். மயிருங்கிறதா உள்ள முழுமையான சொல். கேசவன்னா மயிறு, கேசவன்னா மயிர். இன்னும் சில பேர் வச்ச ஆதி கேசவன். ஆதின்னா பழைய, கேசவன்னா மயிரா. ஆதி கேசவன்னா பழைய மயிரான்னு பேர் வச்சான். இன்னும் சில பேர் வச்சா சௌரி ராஜன். சௌரினாலும் மயிறு தான். ராஜன் அரசன், அவன் நாட்டுக்கு அரசங்கிறான், நம்மாலும் மயிருக்கு அரசங்கிறான். இன்னும் சில பேர் வச்சா குஞ்சித பாதம்னா. குஞ்சிதம்னா யானை, பாதம்னா காலு. குஞ்சித பாதம்னா யானை காலுன்னு பேர் வச்சான். ஆவடை எப்பன்னு பேர் வச்சான். ஆவடைன்னா பெண்குறி, நம்மால பெண்குறிக்கு அப்படின்டானே பேர் வச்சான். சரஸ்வதினு பேர் வச்சான். சரசம்னா கோளாறு, பதின்னா பெண். சரஸ்வதினா கோளாறான பொண்ணே நல்ல பொண்ணுன்னா. காமாட்சின்னு பேர் வச்சான். காம வெறி பிடிச்சவன்னு பேர் வச்சான். பேரு தமிழ்ல வச்சோமா? இந்த திராவிட இயக்கம் என்னென்ன தெரியுமா செஞ்சிருக்கு? பிள்ளைங்களுக்கு பேரு அன்பழக, அறிவழக, அறிவரசி, கலையரசி, எழிலரசி, பூங்குழலி தமிழ பேரு. அதனாலதான் சாதாரண நாராயணசாமி நடமாடு பல்கலைக்கழகம் நாவடு நெடுஞ்செழியனாக உருப்பெற்றார். சாதாரண ராமையா பேராசிரியர் அன்பழகனாக விடுவிக்கப்பட்டார். சாதாரண கனியூர் சோமசுந்தரம் மதியலனாக மாற்றப்பட்டார். சாதாரண சாரகபாணி திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணியாக உருப்பெற்றார். பெயர் வைப்பதில் கூட நான் புரட்சி உருவாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம். அதில் நீட்சியாக நண்பர்களே, நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவராக பெரியார் இருந்தார். அந்த பெரியார் தான்